கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் வரையிலும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து சுகம் பலன் ஜீவன் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் தயவுக்காய் வாய்ப்புக்காய் என் தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆர்கி டிவியில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ரூபவதியே ஊழியத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பகிர தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி. ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் துதிக்கும் சோதரத்துக்கும் பாத்திர இந்த வேளையிலும் நாங்கள் உடைய வார்த்தைகளை உட்கொள்ள எங்களுக்கு பலனடைய எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதம் 91:14 வசனத்திலிருந்து 16வது வசனம் வர என்னன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு 7 வகை ஆசீர்வாதங்கள் இதில் இருக்குது. முதல்ல அவன் என்கிட்ட என்ன இருப்பான்? வாஞ்சையாக இருப்பான். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி தவனமுள்ள ஆத்துமாவை அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ வாஞ்சைன்னா, நம்ம முந்தி காலம் லெட்டர் எழுதுவோம், சுகம் அறிய ஆவல்னு. இப்போ ஆவல்னாலும் ஆசை வாஞ்சை இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆனால் இப்போ யாருமே லெட்டர் எழுதுறது கிடையாது. சுகமறிய ஆவலே கிடையாது. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா, விருப்பமா, ஆவலா வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன்னா எதுலையாவது கட்டப்பட்டிருந்தா அல்லது சிக்கி இருந்தா ஆண்டவர் அதில் இருந்தால் என்ன செய்வார்? விடுவிப்பார். இன்னைக்கு நான் மொபைலில் பார்க்கும், ஒரு மாடு ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு, அந்த கிணத்துக்குள்ள விழுந்த மாடை அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து முன்னத்தங்காலையும் பின்னத்தங்காலும் வயர்லையும் கயிறை கட்டி அதை விடுவிக்காங்க. அப்போ ஒரு ஆபத்தில் மாட்டுக்கிட போது அந்த மாடு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டுல அதை ஊர்க்காரங்களாம் சேர்ந்து வந்து அதை தூக்கி எடுத்து விடுவிக்காங்க. அதே மாதிரி தான் நாம் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? முதல்ல விடுவிப்பாராம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறபடியினால நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். எதில் வைப்பார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ பாருங்க, உயர்ந்த இடத்துல நம்மளை வச்சா அடுத்த ஆட்கள் நம்மளை எப்படி பார்க்கணும்? அண்ணாந்து தான் பார்க்கணும். உயரத்தில் ஏரோப்ளேன் பறக்கும்போது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? சின்ன பிள்ளைகளெல்லாம் தெரியும், கிராமத்துக்குள்ளெல்லாம் ஏரோப்ளேன் வந்துட்டுனா அண்ணா ஏரோப்ளேன். அப்போ அண்ணாந்து பார்க்குற அளவு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம்? உயர்த்துறார். நீங்கள் நம்புங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கட்டாயம். தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார், எஸ்தரை உயர்த்தினார், நம்மளையும் உயர்த்துவார். அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சையா, யாரிடத்துல வாஞ்சையா இருக்கணும்? உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர் நம்மை என்ன செய்வார்? விடுவிப்பார். அவர் என்ன செய்வார்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அடுத்தது பார்த்து மறு உத்தரவு அருளுவேன். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும்போது கூப்பிடும்போது அவங்க பேசலைன்னா நம்ம இவனு செவிட மாதிரி உட்காந்துருக்கான், என்னென்னா கூப்பிட சத்தம் கேட்க அவனுக்கு அப்படின்னு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவன் கூப்பிடுவான், நான் டான்னு மறு உத்தரவு பதில் அளிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். என்னென்ன அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ கர்த்தர் வந்து நீங்கள் இடுக்கண்களுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து ரட்சிக்கிற தேவன். அடுத்தது என்ன சொல்றாரு? நானே ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து, ஊர் அனுப்பி காப்பாற்றுவாருன்னு சொல்லலை, நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை, பெரிய ஆசீர்வாதம். நானே போவேன் அவனுக்கு. வேற யாரையும் அனுப்பிலாம் நம்மளை இந்த விடுவிக்கிறவர் இல்லை. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்போ பாருங்க, உலகத்தை படைச்ச உன்னதர், சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மளோடு இருந்து நம்மளை தப்புவித்து
கனப்படுத்துவாராம். அப்போ அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இது யாரெல்லாம் அப்படி தப்பு வைத்தாருன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில 4வது ஆளா வந்து இறங்கி அந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தாதவர். அவருக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அக்கினி விழுங்கி போடுற மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ராஜா சிலையை வணங்காதபடியினால சூளையை 7 மடங்கு அதிகமாக சூளையை சூடாக்கி இவங்கள தூக்கி உள்ளே போட்டார். உள்ள கொண்டு போய் போட்டவங்கலாம் என்ன செஞ்சிட்டாங்களாம், அக்னியுடைய உஷ்ணம் அது வந்து அவங்கள பட்சித்து போட்டுச்சு. ஆனால் உள்ள உலாவுனவங்க அப்படி ஈவினிங் நேரம் குளிர்ந்த இடத்துல வாக்கிங் போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஒத்து பார்த்து சொல்கிறாரு, நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், 4வது ஆளினுடைய சாயல் தேவதூதனுடைய சாயல் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள், உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள். அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோன்னு பார்த்தா அவங்க மேலே தீ வாசமே இல்லை, அக்கினி வாசமே இல்லை, முடி கருகலை. அப்போ முடியெல்லாம் இப்போ கேஸ் அடுப்பில் சமையல் பண்ணும்போது கை லேசாக போட்டால் கையில் இருக்க முடியெல்லாம் எரிஞ்சு நாரும். அப்போ அவ்வளவு சூடாக்குன அக்கினி சூளையின் மடங்கு இந்த 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 மக்களை சேதப்படுத்தாததுக்கு என்ன காரணம்? பட்சிக்கிற அக்கினியாகிய தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற எல்லா அக்கினிகளையும் அது என்ன செஞ்சு போட்டுரும், பட்சித்து போட்டுரும். அது யாரா இருந்தாலும் சரிதான். அப்போ ஒன்று என்ன சொல்றாரு, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து மறு உத்தரவும் அருளி செய்வாரு. நம்ம யாரை நோக்கி தான் கூப்பிடணும்? கத்தரை நோக்கி. இந்த ஏழை கூப்பிட்டால் கத்தர் கேட்டு அவனை அவன் எடுக்க. ராஜாட்ட இவன் நீர் இல்லையா, எங்களை தப்பு வைக்க ஒரு வல்ல தேவன் இருக்கிறாரு, அவர் தப்பு வச்சாலும் தப்பு வைக்காமலே போயிட்டாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன செய்ய போறதில்லை, வணங்க போறதே இல்லை. பாருங்க, ஒரு உறுதி, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எங்க இருக்கா? தேவன் மேல. அப்போ நம்ம உறுதியான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பற்று உறுதியையும் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கும் போது அவர் யாருக்கு இறங்குறாரோ இல்லையோ நமக்கு இறங்குறதுக்கு அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். தப்பு வித்து கனப்படுத்துவார்னு போட்டிருக்கு. கனப்படுத்தினாரா? அவர் அந்த 3 பேரையும் மாகாணத்துல பெரிய அதிகாரியா தான் அந்த ராஜா உயர்த்தி வச்சான். அப்போ கட்டாயம் கத்தர் என்ன செய்கிறாரு? தப்பு வைக்கிறார், கனப்படுத்துகிறார். பிறகு சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. திருப்திங்கிறது என்னன்னா, நம்ம சாப்பிடும் போது எனக்கு திருப்தி ஆகிட்டு போதும் சோறும்போம், அப்புறம் அடுத்த நாள் அது பசிக்காம இருக்கா, பசிக்கு திரும்ப சாப்பிட்றோம். அப்போ இவர் கத்தர் கொடுக்குற திருப்தி நம்மளை நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போயிடும். அது பிறகு திரும்ப பசி வராது, தாகம் வராது. ஆனால் மனுஷீக பிரகாரமாக நம்ம மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி வயிறு பசிக்கு, ராத்திரி சாப்பிட்டா காலையிலே வயிறு பசிக்கு. அப்போ ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அவனை திருப்தி ஆக்குவேன். நம்ம சகல விதத்திலும் சொல்லுவாங்க, திருப்தி அடைஞ்சவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். அவனுக்கு பசி உள்ள பதார்த்தங்களும் ருசி உள்ள பதார்த்தங்களும் இதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். நம்ம திருப்தி அடைஞ்சோன்னா தேன்கூட்டை மிதிக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் நமக்கு வரும். நமக்கு ஒரு குறவு கிடையாது. ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் கரம் ரட்சிக்கிற கரம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் விளங்க பண்ணுவேன். யாருக்கு? அவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு. அப்போ தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரை துதிக்கணும்னா எப்போ துதிப்போம் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கும்போது. சங்கீதம் பாடுறவன், மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். அப்போ துக்கமா இருந்தா பாட முடியாது, துக்கம் தொண்டையை அடைச்சிரும். 2வது சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அதான் தாகமா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்கள் மேல நம்ம ஆத்துமா என்ன செய்யணும்? தாகமா இருக்கணும். சங்கீதம் 42:2, 41:1, 63:6 என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அப்போ முதல்ல வாஞ்சையும் தவனமா இருக்கணும், தாகமா இருக்கணும். அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் அவர் தான். அப்போ இது என்னடா புதுசா இருக்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது இல்லை. அநேகர் தேவன் மேல வாஞ்சையா இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்காங்க. நாமளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம வாஞ்சையும் ஆசையும் தாகமா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் கர்த்தர் மேல் வாஞ்சியா இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:23 பார்த்தீங்கன்னா,
உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அவங்க சாட்சிகளாக இருக்கும்போது அவங்கள அடித்து காவலில் போட்டாங்க. காவலில் போடும் பொழுது தான் அவன் சொல்கிறாங்க, அதை குறித்து அவங்க பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, கண்ணீர் வடிக்கவும் இல்லை, கத்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் கத்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு பட்டு போன முடி கூட நம்ம தலையிலேருந்து கீழே விழாதுன்னு அறிஞ்சிருந்தபடினால அவங்க சிறைச்சாலையில் அடைச்சி போட்டிருந்தாலும் கை தட்டி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கத்தருடைய தூதன் வந்து அவர்களை என்ன செஞ்சான், விடுவிக்கான். அப்போ கத்தருடைய தூதன் எங்கே வேணாலும் இறங்கி வர முடியும். பூட்டி போட்ட சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கத்தக்கதாய், கதவுகளெல்லாம் திறக்கத்தக்கதாய் பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி அவங்கள எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு கத்தர். யாரும் தடை பண்ண முடியாது. உடனே சிறைச்சாலை தலைவன் சொல்கிறான், ஐயோ சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து கிடக்கே, கைதிகள்லாம் ஓடி போயிருப்பாங்க, பவுலும் சீலாவும் தப்பிச்சு போயிருப்பாங்க, நம்மளை ராஜா என்ன செய்வானோன்னு சொல்லி அவன் கத்தியை வாங்கி தன்னைத்தானே குத்தி மாய்ச்சி கொள்ளணும்னு நினைக்கும் போது இந்த பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, ஏன் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கேயே தான் பத்திரமா இருக்கோம், வெளியே போல, நீ உனக்கு கெடுதலை ஒன்றும் செஞ்சுக்கிடாத. அப்போ அவன் பார்க்கான், இது எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவன்மாரே நான் ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ பாரு, நம்முடைய நடத்தை, நம்முடைய கிரியை, நம்முடைய வாசனை கத்தரை பிரதிபலிக்கிறதா இருக்கிறதுனால அவன் என்ன கேட்கான், ரட்சிப்பின் வாசனை இவங்ககிட்ட இருக்கிறதுனால நாங்கள் ரசிக்கப்படணுமே, என்ன செய்யணும்? அப்போ இவன் சொல்லி கொடுக்கான், கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரசிக்க, இயேசுவை விசுவாசி, இயேசு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சாங்கன்னா ரசிக்கப்பட்டாங்க. இதே தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அக்கினி சூளையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியல்னு ஒரு வாலிபனை சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. ராஜா தான் போடுறாரு. ராஜா எதுக்கு ராஜா போடலை, ராஜா கூட இருக்கிற மக்கள் சொன்னாங்க, அவன் எப்போ பார்த்தாலும் உண்மை தவிர தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிச்சுட்டே இருக்கான், 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாரைகிட்டையும் என்ன விண்ணப்பமும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சூட இருக்கிறவங்க பொறாமையினால பத்திரத்தில் கையெழுத்து வச்சு முத்திரை குத்தி வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவனை வாட்ச் பண்ணுறாங்க. இவன் எருசலேமுக்கு நேராக பலகனி திறந்திருக்க ஆண்டவரேன்னு சொபிக்கான்னு சொல்லி ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே ராஜாவும் பார்த்தோன்னே என்ன செய்ய, பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு, சிங்க கவியில் போடணும். உடனே சரி ரைட் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே ஆனால் ராஜாவுக்கு மனசே இல்லை, சுற்றியில் இருக்கிற பொறாமை பிடிச்சவங்களுடைய எண்ணங்கள்னால சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ராஜா தூக்கம் வராமல் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன். தானியல் 6:26 எங்கும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் திரும்ப சட்டம் போட்டார். உடனே இவர் தானியலை பார்த்து சொல்றாரு துயர சத்தமா, தானியலே தானியலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம்ராஜாவே என்னை தப்புவிக்க வல்ல. கம்பீர சத்தம் அங்கேருந்து வருது. எங்கேருந்து வருது? சிங்க கபில இருந்து. உடனே ராஜா சொல்கிறாரு, அவனை சிங்க கபிலேருந்து தூக்கி விட சொல்கிறாரு. பொறாம பிடிச்சி யாரெல்லாம் இவனை தூக்கி உள்ளே போட சொன்னாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ வெளியே சொல்லுவாங்க, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தனக்கு இன்னா பிற்பகல் தானே வரும். அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை நினைச்சா அந்த தீமை நமக்கு தான் வரும்னு எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மக்களுக்கு அது தெரிகிறதே இல்லை. உடனே ஆண்டவர் தானியலை காப்பாற்றினது மட்டும் இல்லை, திரும்ப அவர் தானியலின் தேவனே பெரிய தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு அந்த ராஜா தரிய சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார். எதுக்கு? இது யார் சொல்கிறா? அடுத்த ஆட்கள், புறஜாதி மக்கள். ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்க பத்தியா. அதனால் நம்ம இப்போ என்ன வசனம் பார்த்தோம்? வாஞ்சையாக இருக்கிற ஆத்துமாவே, வாஞ்ச நம்ம ஆண்டவர் மேலே வாஞ்சையாக இருக்க இருக்க அவர் யார் நமக்கு இறங்குனாங்களோ இறங்கலையோ கர்த்தர் வந்து இறங்கிடுவார். யார் கர்த்தர்? உலகத்தை படைச்ச உன்னதர், உன்னையும் என்னையும் படைச்ச உன்னதர். நமக்கு இறங்காம யாருக்கு இறங்குவார்? அதனால கர்த்தர் நமக்கு இறங்குற தேவன். அவர் எக்காலத்திலும் அவரை நம்ம துதிக்கும் துதியே நம்முடைய இருதயத்தில் வைக்கிறாரு. அவன் தான் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு தான் கேட்டாரு.
அதுக்கு அவன் சொல்றான், தேவனை நான் விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் கர்த்தரை விசுவாசித்தபடினால் அவன்ல ஒரு சேதமும் காணப்படலை. ராஜா சொல்றாரு, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் மாகாணத்துல பெரிய போஸ்ட்ல உயர்த்தி வச்சாரு. நான் சொன்னேன்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு போய் சொல்லலை. நீங்களும் உறுதியாக கர்த்தரை நம்பி கர்த்தரை கூப்பிட்டு கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தர் மேலே வாஞ்சையும் தவனமா இருந்து பாருங்க, உங்களை கர்த்தர் கட்டாயம் தப்புவிப்பார். அது பொய்யே எழுதப்படலை. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு எசேக்கியா ராஜாவை பார்த்து, நீர் உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீரு, செத்து போயிருவீன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. உடனே எசேக்கியா சொல்றான், நான் உமக்கு முன்பாக மன உத்தமமா நடந்தனே, உண்மையா நடந்தனே, நான் உண்மை நேசிச்சேனே ஆண்டவரே, நான் சீக்கிரம் செத்து போயிடணும் அப்படின்னு ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துட்டு, அவன் முதுகுல ஒரு ராஜபலவன் ஒரு வியாதி, இப்பத்துக்கு கேன்சர் மாதிரி. உடனே வேதனை ஒரு பக்கம் இருக்கும், வலி ஒரு பக்கம் இருக்கும், மரித்து போவீங்கிறது ஒரு வேதனை. உடனே சுகர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி, நான் உண்மையும் உத்தமமா உண்மை சேவிச்சனே, எனக்கு இறங்குமே அப்படின்னு கேட்கான். உடனே பாதி வழி போன தீர்க்கதரிசி முத்தத்துக்கு வரைக்கும் போனவன் திரும்பி வந்து, நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னவன் திரும்ப நீர் 3ஆவது நாள் ஆலயத்துக்கு போவியாரு, அத்திப்பழ அடைய கொண்டு வந்து முதுகுல போடுங்க அப்படின்னு சொல்லி அத்திப்பழத்தை அடைய போட்டு அவன் சோகமாக்கிட்டான். 3ஆவது நாள்ல ஆலயத்துக்கு போவீரு அப்படின்னு. அப்போ பாருங்க, கண்ணீருக்கு கர்த்தர் இறங்குறார், மனவேதனைக்கு கர்த்தர் இறங்குறார். இப்போ ஏசாயா எசேக்கியா ராஜாட்ட நீர் செத்து போவீர்னு சொன்ன உடனே அவன் மனக்குமுறல், மனவேதனை, கண்ணீர். அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமா உண்மை சேவித்தனேன்னு சுவர்புறம் திரும்பி நின்று அழுதானான். ஆண்டவர் கொஞ்ச நேரத்தில் அவன் அழுகையின் சத்தத்துக்கு இறங்கி திரும்பி தீர்க்கதரிசியை போய், நீ 3ஆவது நாள் ஆலயத்துக்கு போவ அப்படின்னு. அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு, 2 ராஜாக்கள் 20:1 பாருங்க. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீரு, மரித்து போவீர்னு சொன்னவன் கர்த்தர் நான் மன உத்தமமா நேர்மையா மன இதா நடந்தேன்னு நினைத்தருளும் கேட்கான். மனம் உருகி அழுத போது கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு இறங்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுக்காரு. உண்மை, வேதத்தில் எழுதப்பட்டது உண்மை. நீங்களும் அதே மாதிரி இன்னைக்கு மரண பயத்தில் இருக்கீங்களா, மரண படுக்கையில் இருக்கீங்களா? எசேக்கியாவுக்கு இறங்குனது போல எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் நாட்களை கூட்டி தாரும், நீர் என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும்னு அழுங்க. கர்த்தர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குகிறவர் நீர்னு எழுதியிருக்குங்கப்பா, என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்கப்பா, நான் பாதி வயதில் சாகக்கூடாது ஆண்டவரே, முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா நான் இருக்கணும்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் அப்படியே செய்வார். நம்ம வேண்டுதல், நம்ம விருப்பம், நம்முடைய வாஞ்சை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் சொல்லியிருக்காரு. அவன் உடனே என்ன சொல்றான், அவன் சொல்றான், நான் உமக்கு முன்பாக நேர்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் மனம் உருகி அழுத போது கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு அழுகைக்கு இறங்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கலையா? வியாதிங்கிற ஆபத்துல நீங்க இருக்கீங்களா? உங்களை தப்புவித்து நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவரோட அம்மா என்ன செய்வார், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிச்சாரு? எசேக்கியா ராஜாவை. யார் போய் சொன்னா? ஏசாயா தீர்க்கதரிசி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைச்சா கூட இல்லை, கர்த்தர் உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார், நாட்களை ஆசீர்வதிப்பார், கிருபைகளை அருளுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. தாவீதை ஆசீர்வதிச்ச கர்த்தர், தானியேலை ஆசீர்வதிச்ச கர்த்தர், எசேக்கியாவை ஆசீர்வதிச்ச கர்த்தர் நம்மையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். சரியா? ஆண்டவர் வசனம் சொல்லுது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வாங்க. ஆண்டவர் சொல்றார், தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்கள் தாகத்தை தீர்ப்பேன். நமக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய படிக்கணுமா, ஆண்டவரே என்னை நல்லா படிக்கணும், எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா, நான் யாரை நம்பியும் கெட்டு போகாதபடி உண்மை நம்பி நான் மேன்மை அடைய எனக்கு உதவி செய்யும் கேட்டு பாருங்க. நீ வாலிப பிராயத்தில் இருக்கலாம், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஒருவர் போதும். சகலத்தையும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை நமக்கு அவர் செய்திருக்கிறார். அதனால எல்லா ரட்சிப்பும்
எல்லா வாஞ்சையையும் வளர்ந்தவங்க செய்வார். தாவீதுக்கு மட்டுமா செய்வாரு? நிச்சய உடமா நமக்கும் நிச்சய உடன்படிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்? நாம தாவீதின் சந்ததியில் தோன்றின இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. நாம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம அப்பா வீட்டு சொத்துக்கு பிள்ளைகள். நாம ஏசப்பா வீட்டு சொத்து வத்தாத சொத்து. அதனால நீங்க என்ன செய்யுங்க? மனம் தளர வேண்டாம், தைரியமா இருங்க. நிச்சயமா நம்முடைய வாஞ்சைனா விருப்பம், ஆவல், ஆசை எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய நமது மன விருப்பத்தின்படி தந்து நமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். யாரும் நிறைவேற்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்றார், நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். உனக்கு வேலை வேணுமா கேளு, சுகம் வேணுமா கேளு, ஆண்டவரே சமாதானம் வேணுமா கேளு, சந்தோஷம் வேணுமா கேளு. கர்த்தர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு. நம்ம எதை கேட்கணும், எங்க கேட்கணும், எப்படி கேட்கணும் தெரியாம காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்ன தாழ்த்துறப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நான் எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தேன், பாதை தெரியாத ஆட்டுக்குட்டியை போல் அலைஞ்சிட்டேன். எனக்கு இன்னைக்கு உங்களுடைய பாதையை காட்டுங்க, வாழ்க்கையை காட்டுங்க, உங்களுடைய வழியை காட்டுங்க. நீர் என்ன சொல்லியிருக்கிறீர்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கீங்க. உம்முடைய வழியில நடத்தும், உம்முடைய சத்தியத்துல நடத்தும், உம்முடைய ஜீவனுக்குள்ள என்ன நடத்தும். நான் பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததியா என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்காரு. அது பொய் இல்லை. நம்ம கேட்டோம்னா பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையோட கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை செழிப்பானதா என்ன செய்வார், மாற்றுவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீரா இருக்கட்டும்ப்பா. நாங்கள் வாஞ்சையின் தவனமா இம்மை தேட, உம்மை நோக்கி கூப்பிட எங்களுடைய முகம் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் ஐயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையும் கிருபை தொடர் பண்ணி நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு வழங்கப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.